ஐயாவின் மனங்களில் ஒரு புதிய தெம்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பிரிந்திருக்கின்ற நாங்கள் எல்லாம் அவருக்கு ஆறுதல் தருகின்ற வகையில் அவரை சந்திப்பதன் மூலமாக ஒரு சின்ன மனமகிழ்வாது தர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நான் வரை தந்திருக்கின்றேன். வேற எந்த உள்ளார்ந்த அரசியலும் இல்லை. நன்றி, வணக்கம். கட்சி தலைவரோட அனுமதி பெற்று வந்திருக்கீங்களா? நீங்களா வந்து? இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். இதுக்கு கட்சிக்கோ அரசியலுக்கோ சம்பந்தம் இல்லை. ஐயா என்ற ஒரு மனித மாண்பு மிக்க ஒரு ஐயாவை அவர் எங்களுடைய எப்படி சொல்றது, எங்களுக்கு எல்லாமும் அறிவு பசுதியை ஊட்டி வளர்த்தவர். இன விடுதலை குறித்தும், இந்த சமூக நீதி குறித்தும், பெண் விடுதலை குறித்தும், தமிழ் குறிப்பாக நம்மளுடைய இன்று இருக்கக்கூடிய தமிழ் வார்த்தைகள், இன்று இருக்கக்கூடிய இப்ப நீங்க கைபேசி, அலைபேசி, ஒளிவாங்கி, பேருந்து, மகிழ்ந்து, சிற்றுண்டு, இப்படி ஒவ்வொரு தமிழினுடைய வார்த்தைகளையும் இந்த மண்ணிற்கு போதித்த மகத்தான ஒரு சிந்தனையாளனை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். பெரியாருக்கு பிற்பாடு இந்த மண்ணில் மாபெரும் சமூக நீதி புரட்சியை வென்றெடுத்தவர். பெரியாரை எப்படி கடந்த காலங்களிலே அவர் கோபத்தில், ஆத்திரத்தில் அவர் பேசியதையெல்லாம் அதை வெட்டியும் ஒட்டியும் பல்வேறு விமர்சனங்கள் எடுக்கின்றதோ அதை போன்றுதான் எங்களுடைய ஐயா ஒரு அப்பழுக்கற்றவர். மனதிலே ஒன்று வைத்து பேசுகின்ற அரசியல் சூதோ கபடமோ வேடமோ தெரியாதவர். என்ன நினைக்கின்றாரோ அதை அப்படியே வெட்ட வெளியில் பத்திரிகையாளர் மத்தியில் எல்லார் மத்தியிலும் பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட அவர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவர் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளரை அவருடைய கடன் பதித்து நாங்கள் அரசியல் செய்கின்ற நாங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அந்த மனித நேய பண்பாளரை சந்திக்க வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு தான் வருகின்ற இதற்கு எந்த விதமான அரசியல் சாயமும் அல்ல. அவருடைய அரசியல் கடந்து போறதுக்கு வாய்ப்பு இதுமே தொடர்ந்து செயல்படுறது. அதாவது நீங்க இதெல்லாம் இந்த கேள்வி எல்லாம் தவிர்க்கணும். நாங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டுன்னு சொல்லிட்டோம். அதுக்கு பிற்பாடு அந்த கேள்வியே இல்லை. கடைசி காலத்தில் இந்த மண்ணிற்காகவும், இந்த மக்களுக்காகவும், இந்த இனத்திற்காகவும் எங்கள் ஐயாவுடைய வாழ்நாளை தன்னுடைய சமூக நீதி தான் கொண்ட கொள்கைகள் உறுதியாக நின்று இந்த மண்ணிற்காகவும், இந்த மக்களுக்காகவும், இந்த மண்ணின் விடுதலைக்காகவும் அவர் தன்னுடைய இறுதி காலத்தில் அவர் இந்த மக்களுக்காக போராட வேண்டும். அதற்காக அவர் நீண்ட காலம் அவர் எல்லா வளங்களையும் பெற்று ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று இந்த வயதிலே நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இப்ப 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க, சேரதுக்கான ஏதாவது முயற்சியில நீங்க முடியல? நான் வருகை தந்த உடனே எங்கள் சின்னையா எப்படியாவது இந்த தைலாபுரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வருகை தந்திருக்கின்றேன். ஏன் என்று கேட்டால் எங்கள் சின்னையா அவர் என்னுடைய வருகையை விரும்ப மாட்டார். நாளையோ நாளை மறுநாளோ அவர் தைலாபுரத்தின் கோட்டத்திற்கு எங்கள் ஐயாவின் காலடியில் வந்து அவர் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வருகை. நீங்க சமாதானம் செய்ய வந்திருக்கீங்க சார். இப்ப அனுமதி சமாதானம் பேசவில்லை. நான் வந்ததுனாலே அவர் வந்துருவார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.